ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். இன்னும் அதைவிட மேலாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட பலன் வேணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் ஒரு பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் அந்த பலன் கிடைக்குது, பல நேரங்களில் கிடைக்கல. ஆனாலும் அதற்காக நம்ம முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் தேவனுடைய காரியம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம், அப்படி சித்தத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு நமக்கு பலன் உண்டு. அது எந்த டவுட்டும் கிடையாது. இஸ்ரவேல் பூத்து காய்த்து கனி கொடுக்கிற காலம் வரும், பலன் கொடுக்கிற காலம் வரும். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அதில் பலன் அடைய, பலன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொன்னால், நான் சீக்கிரமாக வர்றேன், நீங்கள் செய்கிற கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது அப்படி சொன்னார். அப்போ இம்மையிலும் ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார், மறுமையிலும் பலன் தருகிறார். அப்போ அந்த பலனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோமா, நாம் பலன் அடைகிறோமா, அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா முக்கியமான அநேக காரியத்தில் நம்ம பலன் பெற்றுக்கொள்ள முடியலை. நிச்சயமா அது நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் போக துணையா இருக்காது. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஒரு பலன் வர வர நம்ம உற்சாகத்தோடு முன்னேறி செல்வோம். அப்போ ஏன் அது வராமல் இருக்குது, வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்திலே உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ தர்மம் செய்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்மளால் முடிந்த அளவு தர்மம் செய்யணும். அதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். பிறகு அந்த உதவி செய்கிறது, தர்மம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் தர்மங்கள் பண்ணுறோம், அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கல. அது நம்ம வாழ்க்கையை முன்னேறி செல்ல விடாதபடி தடுக்குது. நம்ம அதை புரிந்து விடணும். அப்போ நம்ம பலன் பெற்றுக்கொள்ளணும். தர்மம் செய்கிறோம், அதற்குரிய பலன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்கணும். நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் ஒரு பலன் இல்லை, ஒரு நன்மை வரல, இவ்வளோ தூரம் பண்ணுறேன், எனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் வரல அப்படி நம்ம குழம்புறோம் இல்லையா? அதுக்கு தான் இங்கே காரணம் சொல்லப்படுது. பிறகு மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்கிறார்கள். அப்போ எல்லாரும் பார்க்கணும், நான் தர்மம் செய்கிறேன், எல்லா ஜனங்களும் பார்க்கணும் இப்படின்னு நினைச்சே அநேக தர்மம் பண்றாங்க. அது மனுஷனுடைய பார்வைக்கு. ஆனால் கர்த்தர் அதில் செயல்பட முடியாது. இதை புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக நம்ம செயல்படணும். ஆனால் இந்த எண்ணத்தை விட்டுறணும். மனுஷர் பார்க்கும்படியாய், மனுஷர் புகழும்படியாய், மனிதர்கள் நம்மை மேலான நிலைமையில வைக்கும்படியாக தான் இன்னைக்கு அநேகர் அதை செய்கிறாங்க. அதனால பலன் இல்லாமல் போகிறாங்க. அப்போ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும் பாருங்க. நீ தர்மம் செய்யும் போது, 2ஆம் வசனம் சொல்லுது, நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்திலும் வீதியிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம தர்மம் செய்யும் போது இப்போ சிலர் மனுஷனால் புகழப்படும்படியாய் மாயக்காரர் ஆலயத்திலும் வீதிகளிலும், அப்ப அவன் உண்மையை செய்யல, அவன் எல்லாரும் என்ன புகழணும், எல்லாருடைய பார்வையிலும் நான் பெரிய ஆளா இருக்கணும், மாயம் பண்றான். அந்த தர்மம் செய்யும் போது அதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பலன் இல்லை. அப்ப இந்த சிந்தையே, இந்த எண்ணத்தையே நம்ம மாத்திரணும். என்ன சிந்தை வரணும்? கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர்தான் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கணும். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தையோடு நோக்கத்தோடு செயல்பட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க, நல்ல பலன் தருவாங்க. இன்மைக்குரிய மறுமைக்குரிய பலனை கர்த்தர் தருவார். அடுத்த வசனம் சொல்லுது, 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருப்பதாக. அப்ப நமக்கே அது தெரியாத அளவுல, வலதுகை செய்கிறது இடதுகை தெரியாத அளவுல, அது சைலண்டா தேவனை சார்ந்து தேவன் நம்மை பார்க்கும்படியாக நாம செய்யணும். அப்படி செய்யாததுனால இன்னைக்கு பலன் இல்லை. என்னதெல்லாமா பண்றோங்க. பாறை ஊதுவியாதே சொல்லப்பட்டிருக்கு. சிலர் வால் போஸ்ட் அடிக்கிறாங்க, சிலர் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க, செய்ததை நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும். அப்ப பலன் பெற தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வலதுகை செய்யறத இடதுகை தெரியக்கூடாது. நமக்கே அது தெரியக்கூடாது, மறந்துடணும். ஆனா செய்துக்கிட்டே இருக்கணும். நான் அவருக்கு இதை பண்ணேன் இவருக்கு இதை பண்ணேன் அதெல்லாம் நம்ம நினைச்சு இருக்கிறது இல்லை, சொல்லி இருக்கிறது இல்லை, அது மறந்துடுறோம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார், அதற்குரிய பலன் அவர் தந்துகிட்டே இருப்பார். அது 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே வெளியரங்கமான பலன் அளிப்பார். ஆண்டவர் அப்ப வெளியரங்கத்தை பார்க்கல, அந்தரங்கத்தை. நீ என்ன சிந்தையோடு செய்யற, என்ன எண்ணத்தோடு நீ செயல்படுற என்பதை கர்த்தர் பார்த்து பாருங்க, வெளியரங்கமான பலன் தருவார். மற்றவர்கள் பார்வையில் இவங்க இவ்வளவு பலன் பெறுறாங்க, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி வியக்கிற அளவில் நம்ம ஆசீர்வதிப்பார். அப்ப தான தர்மம், கொர்நேலியு தான தர்மம் பண்றார். அப்ப தூதர் சொல்றாரு, உங்க தான தர்மமும் ஜபமும் தேவ சமூகத்தில் நினைவூறப்பட்டது. அதுபோல சொல்லணுங்க. அதை கர்த்தர் செய்வாரு. நம்மளே மறந்துடுவோம், நாம செய்ததை நாம மறந்துடுவோம். ஆனா தேவன் பலன் தருவார். அந்த பலனை நாம் பெற வேண்டும். அந்த பலனை நம்ம பெறாம போயிடக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு, அதை கர்த்தர் தருவாங்க. சரி, ரெண்டாவது அந்த 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஜபம், முதல்ல தர்மத்தை பார்த்தோம், அது பலன் இல்லாம ஏன் போகுது, பலன் பெறணும் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது ஜபம். பாருங்க, அநேகரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜபம் பண்ணுவாங்க. காலை மத்தியானம் சாயங்காலம் பாருங்க, அதிகமா ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜபத்திற்குரிய பலன் கிடைச்சிச்சா இல்லையா? நான் நல்ல ஜபம் பண்ற எனக்கு பலன் கிடைக்கல சொல்றீங்களா?
அது ஏன் கிடைக்கல? அந்த வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவன் ஜெப ஆலயத்திலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறான். அப்ப அந்த ஜெபம் எதுக்கு? தேவன் பார்க்கும்படியா இல்ல, மனுஷன் பார்க்கும்படியா. எல்லாரையும் இருக்கும்போது பயங்கர சத்தமா ரொம்ப பக்தியை போல காண்பித்து ஜெபம். அவங்க உள்ளத்தின் எண்ணம் எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் தான் ஒரு பெரிய ஜெப வீரன்னு சொல்லணும். இந்த எண்ணத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பாருங்க, அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்றேன். பலனெல்லாம் பெற்று முடிச்சாச்சு. என்ன பலன்? எல்லாரும் பார்த்தாங்க, அநேகர் ஒரு ஜெப வீரன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா எதுக்காக ஜெபம் பண்ணோம்? கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், கர்த்தர் ஆன்சர் பண்ணும்படியாய், கர்த்தர் விடுதலை தரும். ஆனா அது போச்சு. அவரு விடுதலை ஆக்கினால்தான் மெய்யான விடுதலை. அப்ப அந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க தொடர்ந்து பார்க்கிறோம். 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப நாம எப்படி ஜெபம் பண்ணணுமா? அறை வீடு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டுறது போல நம்ம எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும், ஆலயத்தில் பண்ணாலும் வீதியில பண்ணாலும் பாருங்க, ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிற அனுபவம். ஆக அறையை பூட்டிட்டு இருக்கன்னு சொல்லல, அந்த எண்ணம் தான். மற்றவங்க பாரு, வீட்டுக்குள்ள ஒரு பூட்டி அறைக்குள்ள நம்ம இருந்தோம்னா அடுத்த ரூம்ல இருக்கவங்களே நம்மளை பார்க்க முடியாது. இந்த எண்ணம் தான் நமக்கு எங்க ஜெபித்தாலும் வேணும். பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இல்லை, எல்லாரும் பார்க்காங்க, நான் அப்படி ஜெபம் பண்ணணும் இப்படி ஜெபம் பண்ணணும், அந்த எண்ணத்தை விட்டுட்டு எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் ஒரு பூட்டி அறைக்குள்ள இருப்பதை போன்ற அனுபவத்தோடு தேவனோடு நம்ம பேசணும்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்ப. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோமோ அதுல கிரியை நடக்கும். நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, சபைகளில், தேசங்களில் கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரும். மனுஷன் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கும்படியா பாருங்க, நம்ம ஜெபிக்கிற அந்த இருதயம் வந்தாலே அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, அதுக்கு பலன் கிடைக்காது. அப்ப நம்ம முழுமையான பலன் அடையணும்னா இந்த எண்ணம் வேணும். யாருமே இல்லை, நான் கர்த்தரோடு பேசுறேன். ஒரு 1000 பேர் இருந்தாலும் நான் தேவனோடு மட்டும் தான் பேசுறேன். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்து ஜெபிக்கும். ஜெபிச்சா நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் எல்லாம் பலன் கிடைக்கும். பாருங்க, ஈசாக்கு அந்நிய தேசத்துல அவர் போய் விதை விதைத்தார். கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. ஆசீர்வதிச்ச போது 100 மடங்கு பலன் அடைந்தான். எதனால? இன்னொரு தேசத்துல போய் சும்மா இருக்கல, உழைக்கிறான். பாருங்க, கர்த்தரை நம்பி அவன் செயல்படுறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். யார? ஈசாக்க. ஈசாக்க ஆசீர்வதிச்சனால அவன் விதைச்ச அந்த விதை 100 மடங்காய் ஆசீர்வாதத்தை கொடுத்து பலன் அடைந்தான். அப்ப நம்ம செய்கிறதுல எல்லாம் பலன் அடையணும்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். நான் செய்கிறதுனால் அல்ல, என்னை செய்ய வைக்கிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். கர்த்தரை நம்பி செயல்படணும். நம்ம திறமையை நம்பியோ மனுஷர்களை நம்பியோ அல்ல, கர்த்தரை நம்பி நம்ம செயல்படும் போது கர்த்தர் அதை செய்கிறாங்க.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலம். அப்போ நம்ம கற்பத்தின் கனி அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கண்டிப்பா அது எல்லாரும் ஜெபிக்கிறோம் அதுக்கு. ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும்? அவரால் கிடைக்கிற பலன். தேவனால் அது செய்வார், அந்த பலன் அவர் தருவார். இந்த எண்ணம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா, அந்த சிந்தையோடு நம்ம வாழ்ந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். 16ஆம் வசனம் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உபவாசத்தை குறித்து சொல்லு. மல தர்மத்தை பார்த்தோம், அதுக்கு பலன் உண்டு, ஏன் பலன் கிடைக்கல. ரெண்டாவது ஜெபம், அதுக்கு நிச்சயமா பலன் உண்டு, ஏன் பலன் கிடைக்கல. பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மூன்றாவது உபவாசம். ஆண்டவர் சீச்சர்ல பார்த்து சொன்னாரு, இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் போகாது. அப்ப மேன்மையான ஒரு ஜெபம் தான் உபவாசம். நிறைய பேர் உபவாசம் போடுறாங்க, உபவாச ஜெபம் பண்றாங்க, ஆனா அதற்கு ஒரு பலன் இல்லை, பதில் இல்லை. அப்ப நாங்க உபவாசம் பண்ணா அவர் கேட்க மாட்டாரா? பலன் தர மாட்டாரா? ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அதுக்கு தான் இதுல ஆன்சர் பார்க்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலா இராதீங்கள். பாருங்க, அந்த முகத்தை வாடின அனுபவத்தில் இருக்காதுங்க. நீங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். பாருங்க, மற்றவங்க பார்க்கணும், ரொம்ப சோர்ந்து இருந்த மாதிரி இருப்பாங்க. பாருங்க, மொத்தம் வாடி போய் இருப்பாங்க. மற்றவங்க கேட்கணுமா, பார்க்கணுமா, ஏன் இப்படி இருக்கீங்க? அது நான் பாஸ்டிங். பாருங்க, கேட்காமலே சொல்லுவாங்க, நான் 20 நாள் பாஸ்டிங். பாருங்க, அதை ரொம்ப மேன்மைப்படுத்தி மனுஷர் புகழும்படியாய், கேட்கும்படியாய், காணும்படியாய் அப்படியே செயல்படுறாங்க. அது பலன் இல்லை. அதுதான் இங்க பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். 17ஆம் வசனம் சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், மனுஷனுக்காக அல்ல. அவன் பார்த்து, எப்பா அந்த பிரதரு நல்லா உபவாசம் பண்றாரு, நல்ல ஜெபம் பண்றாரு, வேண்டாங்க, அது உங்களை விழத்தள்ளிரும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையே கீழே விழப்பண்டிரும், அதை எதிர்பார்த்து எதையும் செய்யாத, மனுஷனை எதிர்பார்த்து எதையும் செய்யாத, அது பலனற்று போகும். கர்த்தரை எதிர்பார்த்து செய். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் ஆண்டவரே நீங்க அதை பார்க்கணும், நீங்க அதை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவரை முதன்மைப்படுத்தி நம்ம செய்தோம்னாதான் பலன் வர்றங்க. வசனம் சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பாருங்க, ஃப்ரெஷ்ஷா. நம்ம பாஸ்டிங்னே யாருக்கும் தெரியப்படாது, சாதா அவர் இருக்கிறத போல நீட்டா பாருங்க, நம்ம அப்படி செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அது அர்த்தம் யார்கிட்டையும் போய் புலம்பிட்டு இருக்கிறாரு. 10 நாள் பாஸ்டிங் ஆயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிலாம் சொல்லாத, கர்த்தரோட பேசு. அப்போ நம்ம நீட்டர் நம்மள யாரும் இவங்க பாஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரியக்கூடாது.
அது உனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். என்ன காரியத்துக்காக நம்ம பாஸ்டிங் எடுக்கிறோங்கிறது கர்த்தருக்கு தெரியணும். அதைத்தான் அங்க பார்க்கிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பாருங்க உன் பிதா. அப்ப எதை பார்ப்பாரு? அந்தரங்கத்தை பார்ப்பார். நீ உபவாசிக்கிறத அவர் பார்ப்பார், மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம சாதாரணமா இருந்தது போல இருக்கோம். ஆனா இங்க வேலை நடந்துட்டு இருக்கோம், முக்கியமான வேலை. அந்த வேலைக்குரிய பலனை அவர் வெளியரங்கமா தருவார். ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவன் சும்மா தான் இருந்தான், அமைதியா இருந்தான், அவன் வாழ்க்கையில் இந்த நன்மைலாம் வருத, ஆசீர்வாதம் வருதான்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அவங்க கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோடு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர்கிட்ட என் காரியத்தை ஒப்பு கொடுத்தேன், ஜெபிச்சேன், அவர் செய்தார், சாட்சி சொல்லணும். அப்ப மறைக்க விடாது. இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம வெளியே காட்டி ஒன்றும் இல்லாம போய் ரொம்ப கஷ்டப்படுறோம். வேண்டாங்க, பலன் வேணும். பாருங்க, விதைக்கப்பட்ட விதை பாருங்க, நம்ம ஓமை பார்க்கிறோம் இல்லையா, அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. எப்ப கொடுத்துச்சு? நல்ல நிலத்தில் அது விதைக்கப்பட்ட போது. பாருங்க, அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தை வந்து பலன் தரணும்னா நாம ஒரு நல்ல நிலமா மாறிடணும். உள்ளுக்குள்ள இதெல்லாம ஒழிச்சு வச்சுட்டு என்னதான் வசனம் படித்தாலும், என்னதான் வசனத்தை போதித்தாலும் பலன் இல்லை. வசனத்தை கேட்டாலும் பலன் இல்லை. உள்ள இருக்கிறத வெளியே எடுக்கணும், தேவையில்லாத எடுத்து வெளியே போடணும். நல்ல நிலமாய் வரும்போது தான் அது ஒருவேளை 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 100 இருக்கலாம், பலன் வரும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டி மற்ற எந்த விதத்தினாலும், அப்ப எந்த பிசாசியும் துரத்துற வல்லமை அதுக்கு இருக்கு. அந்த ஜெபம் அந்தரங்கமா இருக்கணும், ஜெபம் வெளியரங்கமா இருக்கக்கூடாது. நீ அப்படி ஜெபிச்சு கர்த்தர்ட்ட கேட்கும் போது எந்த பிசாசு முடியும், எதுல நம்ம விடுதலை பெற முடியும்? நிச்சயமா பலன் உண்டுங்க. நம்ம செய்கைக்கு தக்கதான பலனை கத்த தருவார். நம்ம விசுவாசத்திற்கு தக்கதான பலனை அவர் தருவார். நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கத்த தருவார். நாம் எதை அதிகமாய் வாஞ்சிக்கிறோமோ அதற்கேற்ற பலனை கத்த தருவார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணுமே தவிர அதை மிஸ் பண்றவங்களாக, இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். எதிலெல்லாம் பலன் பெறாம இருக்கிறோமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இதுலெல்லாம் எனக்கு பலன் வரல, நான் பலனை பெற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப பிரயாசப்படுறேன், பலன் பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமா சில காரியங்களை அறிஞ்சப்பா, மனுஷர் பார்க்க முடியாது அல்ல, உலகம் புகழ முடியாது அல்ல, மற்றவர்கள் எங்களை மேன்மையாய் வைக்க முடியாது அல்ல, கர்த்தர் எங்களை பார்த்து, நீரே எங்களை பார்த்து உள்ளரங்கமான அந்த காரியத்தை ஆசீர்வதித்து வெளியரங்கமாய் மேன்மைப்படுத்துகிறபடியால் நன்றி அப்பா. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென் ராஜா, ஆமென் ராஜா. தேவ சமூகத்திலே அமர முடியாதபடி அடிக்கடி வாஞ்சிக்கிறீங்க அமரணும்னு, ஆனா அமர முடியாதபடி பல தடை, பல பிரச்சனை, ஏன் இப்படி வருது நீ கலங்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்குரிய நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உனக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற ஒரு பெரிய தடை, அதை உணர்ந்துகள். அப்படியே என் சமூகத்தில் அமர்ந்துரு.
நேரம் எடுத்து அமர்ந்துரு, நான் உன்னை முழுமையா விடுதலையாக்குவேன். நன்றியப்பா. என்ன பலவீனன்னு தெரியல, ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி பலவீனம். இந்த பலவீனத்தில் ஒரு பலன் வருமா? நிச்சயமா கர்த்தர் தருவாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக ஒப்பு கொடு. நீங்க தான் எனக்கு பரிகாரின்னு சொல்லு, கர்த்தர் செய்வார். அநேக குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். குடும்பங்களுக்குள்ளே விரும்புகிற நன்மை இல்லை, விரும்புகிற விடுதலை இல்லை. கர்த்தர் அதை தர விரும்புகிறார். பல நேரங்களிலே உங்களை முதன்மைப்படுத்துகிறீர்கள், உங்கள் திறமைகளை முதன்மைப்படுத்துகிறீர்கள். அதையெல்லாம் விட்டு கர்த்தரை முதன்மைப்படுத்தும்படியாய் தீர்மானிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். நன்றியப்பா, நன்றி. ஒரு வாலிப மகளை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆமென் ராஜா. உன் காலில் ஒரு பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்தை நிமித்தமாய் நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, உன் சரீரத்தில் ஒரு விடுதலை நீ பார்ப்பாய். விசுவாசம் உள்ள ஜெபம் வெளியாளியை ரட்சிக்கும். நன்றியப்பா, நன்றி. ஒரு வயோதிப தாயாரை நான் பார்க்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, குடும்பத்தின் நிலைமையை யோசித்து யோசித்து அல்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ யோசிக்க வேண்டாம், அது என்னுடைய கரத்தில் இருக்கிறது, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். ஏற்ற நேரத்திலே ஆமென் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்க நீர் வல்லவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நல்ல செய்திகளை அவர்கள் கேட்க போகிறபடியால் நன்றியப்பா. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆமென் ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் ஓ லார்ட் கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் நன்றி. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பலன் கொடுக்கிறீர். பலன் இல்லாத அந்த கற்பத்தின் கனியிலே கர்த்தர் பலன் கொடுக்கிறபடியால் நன்றியப்பா. அப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிகர மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.